என் லைஃப் டைம்லேயே சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஹாய் கைஸ், சென்னை சென்ட்ரல்லேருந்து இன்றைக்கி மறுபடியும் ஒரு ட்ராவல் vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெரிய ட்ரிப்பு அண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் ட்ராவல் vlog வந்து இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு தான் இந்த வாட்டி வந்து இன்ட்ரெஸ்டட் பிளான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து கர்நாடகாவுக்கு போயிருந்தோம், மேங்களூர்லாம் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்துக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாளாக ஹைதராபாத் போகிறது. அண்ட் அதுக்கு எந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாப்தி. என்னடா ஹைதராபாத்துக்கு சதாப்தி இருக்கா அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். நம்ம ஹைதராபாத்துக்கு போகல, சதாப்தியில் பெங்களூர் போகிறோம். ஃபஸ்ட்டு பெங்களூர் சதாப்தியில் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஹைதராபாத் போக போகிறோம். ஏன் இந்த மாதிரி ரூட் சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூர் டு ஹைதராபாத் வந்து ஒரு புதுசான ரூட்டாக இருக்கும். நியூ ரூட்டு, தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நியூ ரூட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு பஸ்ஸை வந்து ட்ரை பண்ண போகிறோம் அந்த ரூட்டில். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பட் இந்த vlogல சதாப்தி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் லைஃப் டைம்லேயே சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. மற்ற கதையெல்லாம் உள்ளே பேசலாம், இங்கேயே ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் நான். வாங்க ப்ரோ. ஹாய் காய்ஸ். எஸ், இந்த வாட்டியும் வந்து நம்ம ட்ராவல் ட்ரிப் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இருக்க போது. சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, இவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு vlogலாம் பண்ணிகிட்ருக்காரு. பேர் அரவிந்த் ராஜ், ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். நம்ம சப்ஸ்கிரைபர் மீட்டில் பார்த்துருப்பீங்க. எப்படி ப்ரோ, எக்ஸைட்டடாக இருக்கா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நேரத்துலேருந்து இப்போ ஆர்வமாக இருக்குது போங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சதாப்தியில். ஸோ உள்ளே போய் நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குது, கோச்சஸ்லாம் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் கைஸ், நம்மளுடைய ட்ரெயின் பெங்களூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நின்றுட்டுருக்கு. நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. நம்மளுடைய கோச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறது ஒரு நார்மல் ஏசி சேர் கார் தான். இந்த ட்ரெயினில் 2 கிளாஸ் தான் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து தனியாக சொல்கிறேன். நான் புக் பண்ணியிருக்கிறது சேர் கார் அண்ட் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். C5 அதை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம புக் பண்ணியிருக்கக்கூடிய சீட் வந்து இந்த கோச்சில் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஏசி சேர் கார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால நார்மல் சேர் காரில் தான் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கூட்டமாக இருக்காது. இந்த ட்ரெயின் வந்து ஹை கிளாஸ் ட்ரெயின் அப்படின்லாம் கிடையாது. இந்த ட்ரெயின் வந்து வேகன்சி நிறையா இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் IRCTCயில் போட்டு பார்த்தேன், 100 சீட் வேகன்சி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்படி கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு சம்மர் ட்ரெயின். அது உங்களுக்கு இந்த ஜேர்னியில் வந்து அது தெரிய போகுது. நிறைய பேர் வந்து மைசூர் சதாப்தி தான் கவர் பண்ணி காமிச்சிருக்காங்க தமிழில். யாருமே இந்த பெங்களூர் சதாப்தியை தமிழில் கவர் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் நானும் ப்ரோவும் இந்த ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். அண்ட் வந்து C5 கோச்சோடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம் வாங்க. நம்ம சீட்டில் வந்து இன்னும் உட்காந்து நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அதெல்லாம் வந்து நான் தனியாக பண்ணுறேன். அது ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சதாப்தியில் வந்து நான் 2 கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து சேர் கார், நார்மல் சேர் கார், ஏசி சேர் கார். இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறது சேர் கார் தான். பட் எக்ஸிக்யூட்டிவ்லேயும் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். அது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இப்போ. இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியல. சேர் காருக்கும் இதுக்கும் அதில் வந்து 3+2 இருக்குது, இதில் வந்து 2+2 இருக்குது, அவ்வளோதான். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க.
எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருடைய இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் உள்ளே சொன்னதே தான், பெருசாக எனக்கு ஒன்றும் மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று 2+2 கான்ஃபிகரேஷனில் இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கி உட்கார்ற மாதிரி இருக்குது சேர் காரில். எக்ஸிக்யூட்டிவில் நல்லா ஃப்ரீயாக காலெல்லாம் நல்லா ஜாலியாக வந்து ஆட்டிகிட்டே வரலாம், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்மளுடைய இன்ஜின் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான், இன்ஜின் ஷார்ட்ஸை கவர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ட்ரெயின் கிளம்ப இன்னும் கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் இருக்குது. டைம் இப்போ 5:10 ஆகுது. டக்குன்னு போய் என்ன இன்ஜின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். கிருஷ்ணராஜபுரம் வேப் 7 தான் இன்னைக்கு நம்மளுடைய பெங்களூர் சதாப்தியை புல் பண்ண போகிற இன்ஜின். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்புறது காலையில் பெங்களூர்லேருந்து தான் கிளம்பும். பெங்களூரில் காலையில் 6 மணிக்கு கிளம்பி இங்கே ஒரு 11 மணிக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறம் இதே பிளாட்ஃபார்ம்லேயே தான் ரெஸ்ட் எடுக்கும் காலையிலேருந்து. அண்ட் ஈவினிங் 5:30க்கு தான் திரும்பி கிளம்பி அங்கே ஷெட்யூல்டு பார்த்தீங்கன்னா 10:25க்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகும். அதுதான் வந்து ஷெட்யூல் டைம். இன்றைக்கி எந்த டைமில் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். செம்மையாக வேர்த்துருக்கும் பாருங்கள். அண்டு கரெக்டாக எங்கள் கோச்கிட்டே வந்து உக்காந்துட்டோம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயின் பற்றி, இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய ஸ்டாப்ஸ் 2 ஸ்டாப்பில் மட்டும்தான் நிற்கும் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறப்ப. ஒன்று வந்து காட்பாடி, இன்னொன்று வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட். அவ்வளோதான். அரக்கோணம், ஜோலார்பேட்டை, பங்காரப்பேட்டை இந்த மாதிரி மேஜர் ஜங்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிடும். அண்டு ப்ரோவோடைய யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். Special will leave from platform number 2 at 17:30. இந்த கோச்சில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வாஷ் பேஷன் கொடுக்கவே இல்லை. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கீழே வாஷ் பேஷனும் மேலே மிரரும் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, 2 சைடும் செக் பண்ணிட்டேன். இந்த கோச்சில் வெறும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டாய்லெட்ஸ் கூட தான் போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கைஸ் இங்கே கோச்சில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு vlog எடுக்கிறதுக்குன்னே ஒரு சீட்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஐஆர்சிடிசி இல்லை, இந்தியன் ரயில்வேஸு. அதாவது நம்மளுக்கு இந்த ஏசி கோச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஏசி கோச் அட்டெண்டர் படுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற அட்டெண்டரும் உட்காந்துருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவர் உட்காராரோ இல்லையோ, நம்ம உட்காந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார் கிடையாது. பட் உள்ளே வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ தான் வாங்கினோம். அவர்கிட்டே நாங்கள் கேட்டோம், எல்லாமே வருமா, டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வருமானு கேட்டோம். எல்லாமே லைனாக வரும், டைமாக எல்லாமே வரும், கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் பேண்ட்ரி கார்னு எதுவும் தனியாக இல்லை. இங்கே செம்ம சைலண்ட்டாக இருக்குங்க. இங்கே எல்லோரும் பேசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குதே தவிர அதை தாண்டி வேறு எந்த சத்தமுமே கேட்கல. ரொம்ப அமைதியாக இருக்குது. பட் நம்ம vlog எடுத்து தானே ஆகணும். ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ப்ரோ பண்ணுறீங்க? புஷ்பேக்கா? எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த சீட்டில் வந்து என்னென்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே மூடி வச்சுருவோம். அண்ட் கீழே வந்து ஒரு பவுச் கொடுத்துருந்துருக்காங்க, பட் கிழிஞ்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அண்ட் கீழே வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஆகுதா ப்ரோ? ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரொம்பலாம் ஆகாது, ஓரளவுக்கு தான் ஆகும். அவ்வளோதான் ஆகும், இதுக்கு மேலெலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் உட்காந்துட்டு வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த சீட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க செப்பரேட்டாக. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, டீ காஃபிலாம் வந்துட்டு தான் இருக்கும்னு. ஸோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏசி வெண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, அப்படியே சின்ன ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது.
அதோட ஃபுல் ஸ்பீடை காமிச்சு போய்கிட்டு இருக்கு. இதோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கதவை மூடிட்டு ஏன் நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சுக்குன்னு ஒரு அட்டெண்டர் இருப்பார்ல, அவர் வந்து என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கதவை திறந்து வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேக்லாம் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அவர் வந்து கதவை சாத்திட்டு இங்கெல்லாம் நிற்காதீங்க, ஆல்ரெடி இங்கே நின்று அந்த ஜர்க்கில் கீழே வந்து 2 பேர் இறந்துலாம் போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு போயிட்டாரு. ஸோ அதனால தான் மூடி வச்சுருக்கோம். சப்போஸ் ட்ரெயின் ஸ்லோவானா கதவை திறந்து வீடியோ எடுக்கலாம். அரக்கோணம் ஸ்கிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. அரக்கோணம் ஸ்கிப்பிங் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். லைட்டாக பசிச்சுது, அதனால் ஆளுக்கு ஒரு டீ. எப்படி ப்ரோ இருக்கு? டீ காலியாக இருந்துச்சு, சும்மா குடிக்கிறதுக்காக நான் கூட வச்சிருக்கேன். எப்படி இருந்துச்சு? ஏதோ சுடுதண்ணியில் ஏதோ முடிய போட்டு சுடுதண்ணியில் டீ பேக்கை போட்டு. ஆனால் இந்த மாதிரி டீ பேக்னா எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா மதுரை தான், மதுரையில் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி குருவாயூரில் திருநெல்வேலியில் ப்ரோ, திருநெல்வேலியில் நான் குடிச்சிருக்கேன். திருச்செந்தூரில் போகும்போது டீ பேக்கில் போட்டு சூப்பராக இருந்துச்சு. மதுரையிலும் சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். அப்படி நம்பி இங்கே வாங்கிடாதீங்க, ரொம்ப மட்டமாக இருக்கும். ஐயாவுக்கு தமிழ் தெரியாது, அதனால விட்டுட்டேன். அதை தாண்டி வந்து சும்மா சிப்ஸு பிஸ்கெட் மட்டும் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரெயினில் அவ்வளோதான் கிடைக்குது, பேக்கேஜ் ஃபுட்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. மற்றபடி ஸ்நாக்ஸ்லாம் வேறு எதுவும் வரதில்லை. சமோசா, கட்லட் அந்த மாதிரிலாம் எதுவும் வரதில்லை. நெக்ஸ்ட்டு காட்பாடியில் நிற்கும் போது ஏதாச்சும் கிடச்சா வாங்கினா உண்டு, இல்லாட்டி நேராக பெங்களூர் தான். 10 மணிக்கு போகும், அது வரைக்கும் பட்டினி கிடக்க வேண்டியதான். காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்திருக்கு. 7:10 டைமிங், 7:10க்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதாவது வெளியில் வந்து அந்த சிட்டிங் ஏரியா விட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த ஸ்பீடு, ஜர்க் எல்லாமே. உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு அழுங்கல் குழுங்கல் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. மிஸ் பண்ணியிருக்க வேண்டியதான். காட்பாடியில் வந்து என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல, கொஞ்ச நேரம் தான் பேச முடிஞ்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் இந்நேரம் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு எங்கள் பேக் மட்டும்தான் பெங்களூர் வரைக்கும் போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம். கரெக்டாக நாங்கள் 2 பேரும் விளாக் எடுத்துகிட்டு இருந்தோம், உடனே ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷம் தான் நின்றுச்சு. ஸோ சதாப்தியிலலாம் சப்போஸ் யாராச்சும் விளாக் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வெளியில் போய் பேசுகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்களே ஜஸ்ட் மிஸ்ஸில் ரன்னிங்கில் ஏறி தப்பிச்சிட்டோம். அண்ட் ஸ்டேஷனில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன், ஃபேர். இது வரைக்கும் நான் ஃபேர் சொல்லவே இல்லை. நாங்கள் ட்ராவல் பண்ணுற இந்த சார்கார் கோச்சுக்கு ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 635 ருபீஸ். இந்த ட்ரெயினில் வந்து டைனமிக் ஃபேரிங் இருக்குது. டைனமிக் ஃபேரிங்னா உங்களுக்கு சீட்ஸ் ஃபில்லாக ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறையா சீட்ஸ் இருந்தபோது புக் பண்ணனால 635 ருபீஸ். இப்போ கரண்ட்டாக ஒரு 100 சீட்ஸ் இருந்தப்போ நாங்கள் பார்த்தோம், அப்போ ஃபேரிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 680 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறது 635க்கு தான். பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 2 சதாப்தி ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒன்று வந்து காலையில் கிளம்புற மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் காட்பாடி ப்ளஸ் கேஎஸ்ஆர் பெங்களூர் நிற்கும், அவ்வளோதான். நடுவில் கண்டோன்மெண்ட் நிற்காது. இந்த நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பெங்களூர் சதாப்தி வந்து காட்பாடி ப்ளஸ் அடிஷ்னலாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் நிற்கும். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் டைமில் தான் பெங்களூர் ரீச் ஆகுது.
சதாப்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீசஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்தியன் ரயில்வேஸ் கோவிட் டைமுக்கு அப்புறம் ஃபுட் சர்வீசஸை எந்த ப்ரீமியம் ட்ரெயின்லையுமே ஸ்டார்ட் பண்ணலை. சதாப்தி, தேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து வெறும் ட்ராவலிங் சார்ஜஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் சார்ஜ் ப்ளஸ் ஃபுட் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிக்கெட்டோட சேர்த்து. உள்ளே ஆன் போர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் சர்வீஸ்லாம் இருக்கும். பட் இப்போ கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கிடையாது. வெறும் ட்ராவலிங் சார்ஜஸ் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி 635 ருபீஸ் சதாப்திக்கு பேர். இதே நீங்கள் ஏசி டபுள் டக்கர் இல்லை நார்மல் ஏசி சேர் கார்லலாம் வந்தீங்கன்னா 560 அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேரு. ஸோ 560க்கும் 635க்கும் ஒரு 75 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸு. பட் நம்மளுக்கு 1 hour ஃபாஸ்டராக போகுது. பார்த்தேன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் அப்புறம் போடலான்னு பார்த்தேன். சதாப்தியில் டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் புக் பண்ணார் டிக்கெட்டு. சதாப்தியில் வந்து விண்டோ ப்ரிஃபரன்ஸ் கேட்டுச்சான். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 2S புக் பண்ணும்போது இந்த விண்டோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் செக் பண்ணும்போது என்னென்னா சென்னை டு சேலம் வந்து ட்ரெயினில் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து விண்டோ சீட்டு வந்து செலெக்ஷன் இல்லை. அது வந்து கோவையில் பார்த்தீங்க. கோவை. ஆனால் இந்த சதாப்தியில் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கே ஒரு விண்டோ கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னலான திங் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒன்று கொடுக்காம 2-3 சீட்டுக்கு தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பற்றாக்குறை வருது. முன்னாடி இப்போ எங்கள் முன்னாடி 2 சீட் இருக்குது, நாங்கள் 2 சீட்டு நடுவில் தான் அந்த கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இந்த ட்ரெயினில் வரவங்க பார்த்தீங்கன்னா எனி டைம் ஃபோனு, லேப்டாப்பு எல்லாமே சார்ஜில் போட்டுடுறாங்களா. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி கிருஷ்ணராஜபுரம் இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லக்கியான டே. ஏன்னு பார்த்தீங்கன்னா சதாப்திக்கே கேஆர்புரத்தில் ஹால்ட்டே கிடையாது. ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டாக கரெக்டாக பிளாட்ஃபார்ம்லேயே நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் இறங்கணுமோ யூஸ் பண்ணி இறங்கிக்கிறாங்க. லேட்டாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி 10:05 கண்டோன்மெண்ட் போகணும். டைம் இங்கேயே 10 ஆகிடுச்சு.
10:20 ஆகுது அண்ட் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். 15 மினிட்ஸ் டிலே ஆகிருக்கு. நான் சதாப்தி கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை 15 மினிட்ஸ் டிலே ஆகும்னு. ஆக்சுவலி சதாப்தி நாங்கள் புக் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் ஆன் டைமில் போகும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா வந்து எங்களுக்கு பெங்களூர்லேருந்து வேறு ஒரு பிளான் இருக்குது, வேறு ஒரு பஸ்லாம் வேறு புக் பண்ணியிருக்கோம். இது ஆன் டைமுக்கு போகும்னு நினச்சி புக் பண்ணோம், பட் லேட் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். கேஎஸ்ஆர் பெங்களூர் டைமிங் 10:25. ஸோ எத்தனை மணிக்கு போகிறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக டிலே தான் ஆகும், பட் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்ப்போம். அண்ட் கைஸ், முடிவுக்கு வந்தது சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஜேர்னி சென்னை டு பெங்களூர். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிலே ஆகிடுச்சு. அதுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டிலே தான், நாங்களே எதிர்பார்க்கல. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் டைமில் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம், பட் ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. ரொம்ப டிலேன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. பட் சதாப்திக்கு இது கொஞ்சம் அதிகம் தான். பரவாயில்ல. எங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ பதட்டமாக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு பஸ் புக் பண்ணியிருக்கோம் 11 மணிக்கு. அந்த பஸ்ஸை போய் கேட்ச் பண்ணோம். அதனால தான் வந்து டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஓவரால் உங்களுக்கு இந்த ஜேர்னி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்த்து, ட்ரை பண்ணலாம். 635 ருபீஸ்க்கு செம ஒர்த்து தான். உள்ளே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு சூப்பராக வரலாம். எந்த ஒரு அலுங்கல் குலுங்கல் எதுவுமே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராவல் vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ, எப்படி இருந்துச்சு? ஓவரால் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமிங் தான் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. அதர்வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டிலே தான். ஓகே. அண்ட் மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.